விஷாலுக்கு என்னதான் சார் ஆச்சு? அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னால் வந்து நேற்று சொல்லப்பட்ட காரணம் கிடையாது அப்படிங்கிறத வேணால் நம்ம சொல்லலாம். என்னென்னா அவர் அந்த கை நடுக்கத்தை வந்து எல்லாரும் கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் டிடி வந்து அவருக்கு வந்து ஜுரம் 105 டிகிரியே நம்மோட அதுதான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை வந்து யாருமே நம்பலை. அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தெரியல. அந்த விழாவுக்கு வந்தவர்கள் நம்பவில்லை என்பதை தாண்டி இந்த வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆனதுக்கப்புறம் வர்ற கமெண்ட்ஸை வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த நடுக்கம் என்பது காய்ச்சலினால் வந்த நடுக்கம் இல்லை அப்படிங்கிறது தான். இந்த அவன் இவன் படத்தில் அந்த கண்ணை மாற்றி நடித்ததில் அவருக்கு மைக்ரேன் வந்து அதுக்காக வந்து ஒரு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார். அதனால் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்தார். அது வரைக்கும் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் விஷால் குறித்து நம் காதுக்கு வர்ற தகவல்கள்லாம் அவ்வளோ ஒரு சரியான விஷயங்களாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இன்றைய விஷாலுடைய நிலைமைக்கு அதுதான் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் வெளிப்படையாக உடச்சி பேசலை அப்படின்னாலும் பார்ப்பவர்களுக்கு அது நிச்சயமாக தெரியும்.